வெல்கம் பேக் டு த சேனல். ப்ரீவியஸ் ஸ்பாட்டில் நாங்கள் அதிரப்பள்ளி வரைக்கும் போனதுங்க பார்த்துருப்பீங்க. ரிட்டர்ன் வரும்போது நாக்கு தள்ளி மூச்சு தள்ளி அப்படியே ஒரு தள்ளன்னு தள்ளி தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணார் போய்கிட்டு இருக்கோங்க. மூணார் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு கிலோமீட்டர் ஜாஸ்தின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்பாட்டில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த கட்ரோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதே சமயம் வந்து நம்ம எண்ட் ஆஃப் தி வ்ளாகில் அந்த அதிரப்பள்ளி போயிட்டு கீழெல்லாம் போய் ஏறி வந்ததுனால செம்மையாக டயர்ட் ஆகிட்டோம். அகைன் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் செம்மையாக இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்பாட்டை நீங்கள் பார்த்த மாதிரியே வண்டிங்க செம்மையாக நாங்கள் வந்து சைடு இந்த மாதிரி கட்டடிக்கிற மாதிரி அடித்து இந்த கார்னரிங்லாம் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், முன்னாடி நம்ம சாந்தகுமார் போய்கிட்டு இருக்காரு. செம்மையாக கார்னரிங் ஆகுது நம்ம வண்டி. இதுவே மற்ற வண்டி R15 ஈவன் R15 வந்தால் கூட செம்மையாக கார்னர் அடிக்கலாம். ஒரு பைக் ரைடுக்கு சூப்பரான லொக்கேஷன் ஆகிடுச்சிங்க. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்புறம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது கொண்டு வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய தலைவலியாகிடுது. ஏன்னா யாரும் பைக்கை பார்த்துக்கிறது இது பண்ணுறதில்ல, முன் வரதில்லை. பைக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது, அங்கே போய் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. பட் பார்க்கிங் ஏரியாவில் விட்டேன்னா என் பைக்கில் சேடல் பேக்ஸ் இருக்குது. சேடல் பேக்கை வந்து கழட்டி நான் எங்கே வைப்பேன், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கிளாக் ரூம் இருக்குது. அந்த கிளாக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் கொரோனான்ற காரணத்தினால. அந்த கிளாக் ரூம் இருந்தாலாவது நம்ம சேடல் பேக் ரிமூவ் பண்ணி அங்கே கொடுத்துட்டு போயிருக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் கேட்டேன். அவங்க வந்து இல்லை முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹோட்டலில் கேட்டேன். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டோம் இல்லைங்களா அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வியூவில் ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் கேட்டேன். அவங்க வந்து சரி ஓகே பேகை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேகு, இந்த ரைடர்ஸ் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு எல்லாத்தையும் வந்து மேலே வச்சுட்டு போனோம். அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அவங்கக்கிட்ட. நான் என்னோடய ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட்டில் வந்து கேமரா இருக்குது, மறுபடியும் கழட்டி போட்டுட்ருக்கணும் அப்படின்றதுனால என் ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்கிட்டேன். மற்றவங்களாம் ஹெல்மெட் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதில்ல, யாரோ ஒருத்தங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. எத்தனைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் நான் வந்து கேட்டேன், நான் உங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவோம், பேக் மட்டும் வச்சுக்கோங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேணால் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேப்பா, உங்கள் வீட்டில் நான் சாப்பிடல, நாங்கள் வந்து வேறு எங்கன்னா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறமேட்டு தான் அந்த ஃபால்ஸ் வியூ ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து நான் ஸ்டாப்பாக போகணும், எங்கேயும் நிற்கக்கூடாது. ஏன்னா கிலோமீட்ரு ஜாஸ்தி, டைம் கம்மி. இப்போ டைம் ஆல்ரெடி 11:45 ஆகிடுச்சு. அந்த மூணாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 சம்திங், ஆல்மோஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதை கவர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகணும், அதே சமயம் நான் ஸ்டாப்பாக போகணும். போயிட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம சிங்க குட்டிங்க. மொட்டை யோகேஷ் ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காரு. யோகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மொட்டை முடியல ஒரு குத்துங்க. சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாரு, சொன்னதை கேட்டுருச்சு போட, மொட்டை வண்டியில் ஹெல்மெட் போட்டுட்ருக்காரு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போட்டாப்லையா. அப்பா கடவுளே. போலாமா? யாராங்க மேப் போடுறாங்களா? நான் போட்டா மேப் போடணுமா? மேப் போடணுமா? தெரியலையே, எனக்கு ரூட் தெரியாது. கீழே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், சாலக்குடி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்துட்டோங்க. செம்ம வெயில். ரைடர்ஸ் ஜாக்கெட் போடுறதுக்கு அதுக்கும் அப்படியே வேர்த்து ஊற்றுதுண்ணா சாமி, அப்படி வேர்த்து ஊற்றுது. நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா மூணாருக்கு போகிற ரூட் வந்து 123 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நேராக போயிட்டு அங்கே ஹைவேல ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கூகுள் மேப்பும் அதான் காட்டுது. நான் வேறு நெட் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் ரீரூட்டிங் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஹைவே தான். ஹைவேல ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டு, எங்கேயுமே திரும்ப தேவையில்லை கொஞ்சம் தூரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெயில் வந்துருச்சுங்க, செம்ம வெயிலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிலில் வண்டி ஓட்டுறது. மேலே வந்து சுத்தமாக வெயில் இல்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை. நாங்கள் வண்டி ஓட்டினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு வெதர் கண்டிஷனில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலில் மாட்டிக்கிட்டோம். 14 கிலோமீட்டர் இந்த ஹைவேல போகணும். நீங்கள் மூணாறு டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெயில்லாம் கம்மியாகிடும், நார்மலாகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. அது கேரளா மேலே ஒரு தனி லவ் இருக்குது. அது நாங்கள் 2 வருஷம் இருந்தேன். அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேரளா மேலே ஒரு நல்ல ஒரு லவ் இருந்துச்சு. ஐவி டூர் போயிருந்தோம் ஒரு டைம், 2010 எண்டோ என்னமோ நினைக்கிறேன், 2010 எண்டில்.
காலேஜில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸு அப்புறமேட்டு ஒண்டர்லா எல்லாம் போயிருந்தோம். அப்போ இருந்தே என்னமோ தெரில, கேரளா மேலே ஒரு தனி லவ். அது வேறு விஷயம் விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வெதர் நல்லாயிருக்கும். சில இடத்துலலாம் இந்த மாதிரி வெயில் அடிக்கும். திருவேன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும், மலையேறும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் இருந்தது திருவேன்றம் இல்லையா, ஸோ திருவேன்றத்துக்கு போய் எல்லா பிளேஸும் சுற்றிட்டேன். ரொம்ப கவுண்டபிள் பிளேஸஸ் மட்டும் நான் சுற்றலை. மற்றபடி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மாவெலாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அது ஒரு தனி ஃபீலு. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் ஹைவே அப்படின்ற போது செம்ம டிஃப்ரெண்ட்டில் வரப்போகுது வண்டி. என்னப்பா பண்ணுறா? இவ்வளோ நேரம் நான் பார்த்ததில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனை இங்கே வந்து பதிவு பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் எக்கச்சக்கமாக புல்லட் யூஸ் பண்ணுவாங்க. புல்லட்டு அந்த சேட்டனுக்கு அப்படியே வேட்டியை மடிச்சுக்கிட்டு புல்லட்டு ஓடிட்டு வரதை பார்த்தாவே செமையாக இருக்கும். அப்புறம் பசங்க, இங்கே இருக்கிற பசங்க வந்து கேடிஎம் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாண்டாக இருக்காங்களோ அதே அளவு இந்த புல்லட் மேலேயும் ஒரு லவ்வோடு தான் இருக்காங்க. நல்லா ஒல்லியாக இருப்பாங்க பசங்க. ஆனால் அவங்க புல்லட் ஓடிட்டு வருவாங்க. ஷர்ட்டு போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு பேண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு அந்த பழைய காலத்து அந்த வார் செருப்பு மாதிரி இருக்கும், அதை போடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி வேட்டி கட்டிட்டு போட்டுருவாங்க. ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து புல்லட் ஓட்டுறது அது ஒரு தனி ஒரு கெத்தாக இருக்கும் இந்த பசங்களது. என்ன தான் ஒல்லி இருந்தாலும் அந்த புல்லட் மேலே உட்காந்துட்டு ஓடிட்டு வருவாங்க இல்லைங்களா, அது செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பழைய காலத்து புல்லட் நிறையா ஓட்டுவாங்க. நான் ரோடில் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கும் பார்த்தேன். ஆல்ரெடி நான் கேரளாவில் 2 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த டைமும் வந்து பார்த்துருக்கேன். அது ஒரு கிரேஸி உங்களுக்கு. அந்த புல்லட்டை மாடிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் காரை மாடிஃபை பண்ணுவாங்க, காருக்கு சைலன்சர் சேஞ்ச் பண்ணுவாங்க, புல்லட்டுக்கு சைலன்சர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் செம்மையான ஒரு கிரேஸாக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே. ஆமாம், டிரைவிங் ஸ்கில்லு இன்னொன்று சொல்லி ஆகணுங்க. டிரைவிங் ஸ்கில்லாம் இவங்களுக்கு எப்படி தான் வருதுன்னு தெரியல. அசால்ட்டாக ஓட்டுவாங்க. பஸ்ஸு, காரு, பைக்குன்னு சொல்லிட்டு எது எடுத்தாலும் சரி டிரைவிங் அசால்ட் அடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் சின்னதாக இருக்கும். இது டபுள் ரோடு இல்லைங்களா, சிங்கிள் ரோடாக இருக்கும். சிங்கிள் ரோடில் இப்படி போய் இப்படி சைடு இருப்பாங்க பஸ் டிரைவர். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே அது ஒரு ஸ்வாக், அப்படியே ஒரு இது வந்துடுச்சு அந்த கேரளா அப்படின்னாவே. பிளானில் சடனாக ஒரு சேஞ்சுங்க. மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு. இது மூணார் போகிற ரூட்டு தான். பட் மூணார் போயிட்டு அங்கேருந்து வேகமான் போகிறோம் அப்படின்னா ரொம்ப சுற்று, டைம் வேறு இல்லை. இப்போ வந்து டைம் 2 மணி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேகமான் ஃபஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா மூணார்லேயும் அதே தான். இப்போ நம்ம வால்பாறையில் பார்த்த மாதிரி தான் நிறைய டீ எஸ்டேட் இருக்கும், ஹில் வியூவு, அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி ஃபாகு, மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குன்றதுனால நம்ம வந்து டக்குன்னு பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம ரவுடி யோகேஷ் தான் வந்து அந்த சமயோஜித புத்தி அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணி கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம வேகமான் போகிறோம். வேகமான் வந்து பார்த்திங்கன்னா 73 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆனால் மூணார் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா மூணார்லேருந்து வேகமானுக்கு வந்து 100 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஸோ அது ஆகிற காரியம் இல்லை. ரொம்ப சுத்தாயிடும், அப்புறமேட்டு ரொம்ப டயர்டாகிடும், வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்படின்றதுனால அந்த பிளான் அப்படியே மாற்றிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் பியூட்டிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேரளா ரைடு. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இந்த கேரளா ட்ரிப்பில். கேரளா ஒன்று தான் கவர் பண்ணாமல் இருந்தேன் இந்த 2 வருஷத்தில். 2 வருஷம் பார்த்திங்கன்னா நான் கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். பட் ஆனால் கேரளாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நம்ம பிளாக் பியூட்டியை கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் சடனாக பிளான் சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் வேறு ஏதோ ஒரு ரூட் நாங்கள் அந்த பக்கமே எடுத்துருக்கணும். பட் ஆனால் அந்த பக்கம் எடுக்காததுனால இது இந்த பக்கம் சந்துக்குள்ளே காட்டுது. இப்படி போய் தொடுபுழா அப்படின்னு சொல்லி தொடுபுழா ஐயோ வர மாட்டேங்குது. தொடுபுழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு வேகமான் போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அடிக்கடி டங்கு வந்து ஒழுங்காக பேச முடியாது. லா லூ லீ அதெல்லாம் வராது, ஷா ஷீ ஷூ எல்லாம் வராது. ஓஹோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் 2 சைடும். செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த ரூட்டு.
பரவாயில்ல, தப்பாக வந்ததுக்கும் ஒரு அர்த்தம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரூட்டில் நம்ம கூகுள் மேப் கூட்டிகிட்டு போகிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. சந்தோஷம் தாங்க, ஒன்றும் இல்லை, அவ்வளோ சந்தோஷம். ரூட்டு தாங்க. கேரளானா ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி ஆமாம், வில்லன் அண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ரைடர் அண்ட் ட்ராவலர். என் ஒய்ஃப் கூட போகும்போது ஒரு ட்ராவலராக போவேன். ஏன்னா நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற போது. பசங்களோட வரும்போது மேக்ஸிமம் ரைடில் தான் மெயினாக போகுது. அவ்வளோ ரூட்ஸ் வந்து நம்ம புதுசாக ஒரு ரோட்டில் போகிறதா இருக்கட்டும், இல்லை தப்பாக போகிறதா இருக்கட்டும், தப்பாக போய் பல்பு வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் திரும்பி வரதா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு ரைடருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு எப்பயுமே கிடைக்கும். எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்களுக்காக நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு டெசிஷனோட தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ போடுறது அப்படின்றத விட நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பைக்கில் போகும்போது நம்மளால் பைக் ரைடை வந்து இன்னும் என்ன உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத வந்து நல்லா கற்றுத்தரும். அந்த விதத்தில் வந்து நான் பண்ணுறது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நான் வந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருப்பேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் ரப்பர் மரம் அப்படி சாஞ்சு அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. மேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்தி சர்பத்து குடித்தோம். சர்பத்து குடிக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, போகிற வழியில் ஒரு ஹில் இருக்கான், அது ஏதோ அப்படி சம்திங் ஏதோ ஒரு ஹில்லு பேர் சொன்னாங்க. ரொம்ப டங் ட்விஸ்டராக இருந்துச்சு அந்த ஹில்லோட பேர். அங்கே போனால் போய் பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹில்லோட ஒரு ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா, அந்த ஹில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வண்டியில் போயிட்டு வரலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இடி மின்னல்லாம் விழுமா. நம்ம வந்து மழை வந்துச்சுன்னா அந்த பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஏன்னா மின்னல் வந்து மேலேயே விழுந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு, அந்த கடைக்காரரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க யாரோ அந்த பக்கம் போனாங்களாம். போயிட்டு பொலேரோவில் போயிருக்காங்க. போய் அங்கே மேலே ஏறிட்டு இருக்கும்போது மழை வந்திருக்கு. அந்த இடி விழுந்து அந்த என்டையர் பொலேரோவை அப்படியே ஃபயர் ஆகிடுச்சான். ஃபுல்லாக ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுச்சான், பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குமா அங்கெல்லாம், இடி மின்னல் விழுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, நாங்களாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நாங்கள் ஜஸ்ட்டு நேராக வகமான் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ரெண்டு விஷயம் நான் வந்து கேர் பண்ணிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோனு இங்கே நினைஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கோப்ரோ. எவ்வளோ தூரத்துக்கு மழை இருக்குன்னு தெரியலை. மேபி மழை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நிறுத்தி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இல்லைனா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்படியே. ஸ்லோவா இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற ரோட்டில் போனோம்னா நமக்கு வழுக்குங்க நல்லா. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும். அவருக்கு தெரில போல இருக்குது. பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த மாதிரியே மழை நின்றுடுச்சு. மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நிறுத்தி ரெயின் பேண்ட்டு அது இதுன்னு போட்டுட்டு இருந்தோம்னா அங்கே ஒரு 10-15 நிமிஷம் டிலே ஆகிருக்கும். இந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் இல்லையா? கிளைமேட்டை என்ஜாய் பண்ணால் மட்டும்தானே நமக்கு வந்து அந்த ஒரு ட்ரிப்பு. ரொம்ப நினைக்கக்கூடாது, ஏன்னா பேண்ட்டில் நம்ம மொபைல் வைப்போம், மொபைல் ஈரமாகிடக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக தூரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மேனேஜபிள் தான். சரியா வாகமான் ஈ சைடா? ஓகேடா. கூகுள் மேப்பை தப்பாக காட்டுதுங்க. அந்த பக்கம் போர்டே வாகமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டுருந்துச்சு. ஆனால் கூகுள் மேப்பில் வந்து ஸ்ட்ரெயிட்டுன்னு போட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் லோக்கலில் கேட்டு ஏறிட்டோம். ரூட்டு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கூகுள் மேப்பை எப்பயுமே நம்பக்கூடாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த பக்கம்
ரூட்டு செமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ குறுகலாக இருக்குது ரூட்டு. இதில் தான் நம்ம வண்டியை ஓட்டு போகிறோம். செம்ம சீனாக இருக்குங்க. வியூஸ் எல்லாம் செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன ஒரு இன்னொரு நோட்டீஸபிளான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வேகமான் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி இருக்குது மேலே. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அந்த தடுப்புச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபென்சிங் எங்கேயுமே இல்லை. ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக போய் அப்படியே தாவ வேண்டியது தான். நம்ம லிங்கா படத்தை ரஜினி தாவுவார் அந்த மாதிரி. செம்ம ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரோடுங்க இது. நீங்களே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க நம்ம வீடியோ. நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க, செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். கியர் ஷிஃப்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா கியர் பாக்ஸ் அடி வாங்காது. அதே மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அது மட்டும் மேட்ரு கிடையாது, நம்ம கிளச்சு ரிலீஸ் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல கிளச்சை வந்து நீங்கள் ஆஃப் கிளச்சை ரிலீஸ் பண்ணி நீங்கள் த்ராட்டில் பண்ணணும். கியர் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில் ரோடில் 1-2 போகணும். கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 போகலாம். பட் எப்பயுமே வந்து 3 போனோம்னா நமக்கு கியர் ஷிஃப்ட்டு வந்து அடி வாங்கும், மீன்ஸ் கியர் பாக்ஸ் அடி வாங்கும். அண்ட் த்ராட்டில் பார்க்கணும். நான் எப்பயுமே ஆஃப் கிளச்சில் தான் கொடுத்துட்ருப்பேன். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு வியூ கிடைக்கும். அதனால் சாரி, அவருக்கு கை காட்டணும், நான் வியூன்னு சொல்லிட்டேன். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் த்ராட்டில் ரொம்ப கம்மியான த்ராட்டில் கொடுத்துட்டு ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் என்னால் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஓட்ட முடியுது. ரொம்ப நான் கம்மி பண்ணாலும் பிரச்சனை, ரொம்ப அதிகம் பண்ணாலும் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஹில் ஸ்டேஷனில் பைக் ரைட் பண்ணிட்டு போகும்போது இருக்குது. ஓ, அங்கே மழை வருதா? ஐயோ, என் கேமரா என்ன ஆகும் தெரியலையே. ஃபுல்லாக மழை வந்துட்டு இருக்குது அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி, ஹோம் ஸ்டேன்னு சொல்கிறதுல ஒரு ஃபுல் காட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டாங்க. வந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செம்மையான ஒரு ஸ்லோப்பான ஒரு ரூட்டு. போகும்போது காட்டுறேன். ஆக்சுவலாக ரோட் சைடில் நின்று ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் தான் வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வீடு, ஃபுல் வீடும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால 2000 ரூபாய்க்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் நாமளும் பேசி கொஞ்சம் பேரம் பேசி 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடு. இந்த வீடு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. செம்ம வியூவோட ஒரு வீடு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. ஹாலில் வந்து ஒரு சோஃபா வச்சுருக்காங்க, டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க, அப்புறம் இங்கே திவான் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் தென் கார்த்தி நிற்கிறாரு. இங்கே ஒரு பெட்ரூமு பெருசாக இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது, அவங்க வீடு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள். அண்ட் தென் இங்கே நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. நம்ம கூகுள் இருக்கார் இதில். அப்புறம் கிச்சன், இது வந்து ஃபுல் கிச்சன். கிச்சன் வேணும்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் மொத்தமாக நான் 2000 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கேன். ஸோ பேக் சைடு ஏதோ இருக்குப்பா. ஏய், இங்கே பார்த்தியா? இங்கேருந்து பார்த்தா செம வியூ தெரியுது. கார் பார்த்தீங்களா, மொட்டை மாடல் நிறுத்தி வச்சுருக்காங்க. காரை மொட்டை மாடல் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. நான் இங்கே கேம்ப் ஃபயர் போடலாம். நான் நைட்டு பாருங்க, அது அவர்கிட்ட கேட்போம், கேட்டுக்கோம். வந்ததுக்கு ஒரு ட்ரக்கிங் ஒரு ஆமாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சூசைட் பாயிண்ட்டாக. அங்கே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ரோடு அங்கே கட்டாயம் உள்ளே போகுது. பைக் எடுத்துகிட்டு போகலாமா? கிளம்பி தான் டக்குன்னு போயிட்டு இன்றைக்கி ஒரு 2-3 பிளேஸ் வந்து இன்னைக்கு பிளேஸஸ்லாம் கவர் பண்ண முடியாது. இது ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாமே க்ளோஸ்டு மாதிரி தான். யோகேஷ் மலையாளி ஆயிட்டானோ. മലയാളി ഞാൻ ഒരു മലയാളിയാ. மொட்டை மலையாளி பேபி சேட்டன். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கதான் வந்து இன்னைக்கு வந்து நாங்க இது பண்ண போறோம், கேம்ப் ஃபயர் பண்ண போறோம். ஓகே, நைட் ஃபுல்லா இது பண்ண போறோம். முடிஞ்சா வந்து நம்ம இதுவும் பண்ணலாம், தந்தூரியும் வந்து ட்ரை பண்ணலாம். தந்தூரி அதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப இதாகிடுமே நமக்கு. பண்ணலான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து இன்னொரு இது என்னன்னா அந்த பறவை காய்ச்சல். கரெக்ட், மெயின். அதனால வந்து நம்ம சிக்கன்லாம் சாப்பிட போறது இல்லை. கொஞ்சம் வேணும்னா அந்த சோளக்கதிர் வாங்கிட்டு வந்துட்டு சுட்டு சாப்பிடலாம். வந்து சுட்டு சாப்பிடுவோம். இல்லாட்டி வந்து வேற யாருக்கிட்டாச்சும் போட்டோ கடை வாங்கி போட்டுற வேண்டியது, வேற வழி இல்லை. நல்லா இருக்கு, பரவாயில்ல. 2000 ரூபாய்க்கு கொஞ்சம் ஒர்த்து தான். இந்த வியூக்காக தான் வந்து மெயினாக சூஸ் பண்ணது. ஸோ மொட்டை மாடியிலேருந்து வியூ இது தாங்க. நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் செம்மையாக இருக்குது. சுற்றியும் ப்ரோ இதை ஹைலைட் பண்ணுங்க. ஆட்டோக்காரர் வர தானே? இல்லை அது மொட்டை மாடியில் காரு. அதான் மொட்டை மாடியில் பாருங்களேன், கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க, பைக் பார்க்கிங், டெக்னாலஜி. அதில் இப்போ ஆட்டோ வந்துச்சு பார்த்தீங்களா, வெறும் சல்லுன்னு 3 சக்கரம் தான் ஃபாஸ்ட்டாக வராப்புல. அப்போதான் பழகிருச்சு, இப்போ கிடச்சி போகும். நம்மளுடைய 51வது வயசுக்கு மேலே அதுவாக பழகிடும். இது மாதிரி வரலாம் செம்மையாக இருக்குது. அந்த ரொம்ப ஓரமெல்லாம் போட்டு இது பண்ணிக்காதீங்க. ஹாண்டட் பிளேஸில் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல.